குட் மார்னிங் நேத்ரா. குட் மார்னிங். ம். குட் மார்னிங். என்னது இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கா? நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. போடா லூசு. ராத்திரி ஒரு சவுண்டு கேட்டதில்ல, அது திரும்பி வருமோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை, விடியும் போது தான் தூங்குனேன். இப்போ தூக்கமாக ஓ, வருது. இதான் உன் பிரச்சனையா? ம். முதல்ல இதை கிளியர் பண்ணணும். நேத்ரா, நேத்து நைட்டு ஒரு இன்ஹேலர் பார்த்தல, ம். அதையே திங்க் பண்ணிட்டு நீ தூங்கியிருப்ப. ராத்திரி வேற ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்த்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட. அந்த பைப் இங்க இருக்கிறது தானே உன் ப்ராப்ளம். ம். முதல்ல அதை தூக்கி எறிறேனா? நீ ரிலாக்ஸா இரு நேத்ரா. ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப தான் இமேஜின் பண்றா இவ ஒருத்தி. ஹலோ ரங்கசாமி, என்னங்க அந்த ஹவுஸ் ஓனர் வீடு மூடி இருக்கு? அண்ணே அந்த வீடு முடிஞ்சிச்சுண்ணே. எனது வீடு முடிஞ்சிச்சா? ஆமாண்ணே. ஏங்க நான் அவ்வளோ தடவை சொன்னேன் வீடு முடிஞ்சிச்சுன்றீங்க. அண்ணே அடுத்த வாரம் வேற வீடு பார்த்துலாம்ண்ணே. அடுத்த வாரமா? ஏங்க அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. அண்ணே இந்த வீடு வேற ஒருத்தன் ஊடால பூண்டாண்ணே. ஏங்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். ஏய் சந்துரு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த ஊர்லேயே இவன் ஒருத்தன் தாண்டா லிவிங் டுகெதருக்கு வீடு கொடுக்குறான்னு முடிக்கலான்னு வந்தேன். எந்த வீடு? அவருக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு அலைஞ்சாங்கேசி அந்த வீடை முடிச்சு போயிட்டான். அதான் செம்ம டென்ஷனாக இருக்கேன். அந்த அலைஞ்சா கேஸ் நான் தான். டேய் 10 லட்ச ரூபாய்க்கு பேசி நீட்டா முடிச்சிட்டேன்ல. மச்சான் மச்சான், எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணா. அதே வீட்டில் எனக்கு ஒரு போர்ஷன் மட்டும் ஒதுக்கிடுறா, அப்படியே நான் செட்டில் ஆகிடுவேன் மச்சி. ஏய் அதான் சரிப்பட்டு வராதுடா. டேய் மச்சான், நாளைக்கு தாண்டா வேலண்டைன்ஸு. நாளைக்குள்ளே நான் வீடு பிடிக்கலன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாரா. ப்ளீஸ் மச்சி எனக்காக ஒரே ஒரு தடவை பேசு மச்சி. டேய் அந்த ஆளு கேட்க மாட்டான்டா. ப்ளீஸ் டா, எனக்காக ஒரே ஒரு தடவை பேசுறா. கேட்க மாட்டான். ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் உனக்காக கேட்குறேன். ஹலோ சார். என்ன தம்பி, வீடு பிடிச்சிருக்கா? தோட்டக்கார எதுவும் வேணுங்களா? சார் என் ஃப்ரெண்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கணும்னு சொல்கிறான் சார். நீங்கள் தான் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அப்போ ஒரு பொண்ணு கூட 2 பசங்க இருக்கிறது தான் லிவிங் டுகெதரா? சார் அப்படி இல்லை சார். அவன் லவரோட வருவான். மொத்தம் 2 ஜோடி சார். அப்போ நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிற, அவன் ஒரு பொண்ணை வச்சுக்கிறா. அப்போ ஓகே. வச்சிக்கிறதுலாம் இல்லை சார். லிவிங் டுகெதர். சரி சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அப்போ வச்சுக்கிறது தான் லிவிங் டுகெதர். எங்க காலத்துலலாம் கல்யாணம் பண்ணாம வச்சுக்கிறதுனா அரிவாள் கம்பு எடுத்து விரட்டுவாங்க. இப்போ நீங்க லிவிங் டுகெதர்னு சாதாரணமா சொல்லிடுறீங்க. ஓகே சார். உனக்காக நான் என்னென்ன வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாத்தியாடா. தேங்க்ஸ் மச்சி. நாளைக்கு வேலண்டைன்ஸு பிடிக்கிறடா.
ஹே நேத்ரா, என்ன பயந்துட்டியா? நீ எப்படா வந்த? ஆஃபீஸ் போனேன், வேலையே ஓடலையா, ஐயோ, அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். நான் லீவ் போட்டா நீயும் லீவ் போட்டுருவியா? நீ ஒன்றும் லீவ் போட்டு எனக்கு கம்பெனி கொடுக்க தேவையில்லை. நாளைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்க அனிதா வரா. அனிதா யாரு? என் ஃப்ரெண்ட் சந்துரு இருக்கான்ல, அவனுடைய லவ். அவங்களும் நம்மள மாதிரி தான் லிவிங் டுகெதரா இருக்காங்க. பாவம், தங்கறதுக்கு இடம் கிடைக்கலையா, அதான் நம்ம கூடயே இருக்க சொல்லிட்டேன் நேத்ரா. ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்கல? நேத்து இந்த நேத்து இன்னைக்கு அதெல்லாம் வேணாம். ஆம்பளை என்ன சொன்னாலும் பொம்பளை தலைய ஆட்டணும். இதானே கல்யாணம்? அதுக்கு தான் லிவிங் டுகெதரா நான் இங்க வந்தேன். இப்ப நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்ரா, நான் உன் அடிமை நேத்ரா. நீ இப்ப என்ன தேச்சு குளிக்கணும்னு சொல்லு, நானே உன்னை குளிப்பாட்டி விடுறேன். ப்ளீஸ் நேத்ரா. வினோத், 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 ம், ஏதோ படியில சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? வினோத், ஸ்டோர் ரூம் பக்கம் தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்க்கலாம் வா. வேணா வினோத், பயமா இருக்கு. பயப்படாத நேத்ரா, போலாம் வா. வா. வேணா வினோத், வா போயிடலாம். பயமா இருக்கு. இரு இரு பாப்போம். February 31st ஒரு கேலண்டரா? வினோத், நேத்து ஏதோ சவுண்டு கேட்டது. இன்னைக்கு அதுவும் இப்படி ஒரு டேட்டே இல்லாம ஒரு கேலண்டர். எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீடே எனக்கு பிடிக்கல. கிளம்பிடலாம். ச்சே, இதுக்கு போய் கிளம்பலாங்கிற? இதை யாரோ தப்பா பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம போய் பயப்படுவாங்க? இந்த கேலண்டர் நம்மள என்ன பண்ணிடும்? கொன்னுடுமா என்ன? சும்மா சும்மா பயப்படாத.